பார்க்க முடியும். நீதிமொழிகளில் ஒரு வசனம் வரும், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமைன்னு. எப்போவுமே அந்த அகந்தை, மனமேட்டிமை, ஆணவம், அந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாத கேரக்டர் நமக்குள்ளே இருக்கும்போது அவருடைய வசனம் உள்ள வேலை செய்யாது. ஏன்னா நமக்குள்ளே ஒரு பெருமை இருக்கும், நமக்குள்ளே ஒரு மனமேட்டிமை இருக்கும். அந்த இடத்துல தாழ்மை இருந்தால் மட்டும்தான் அவருடைய வசனம் கிரியை செய்கிறத நம்ம உணர முடியும். இல்லைன்னா அந்த மனமேட்டிமை இருக்கும்போது நமக்கு இந்த ஆராய்ச்சி பண்ணுற மைண்டிலே இருப்போம். எப்படி பிரதர் சொல்கிறது சரியாக தான் இருக்குமா, இந்த வசனம் இப்படி தான் சொல்லுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி மைண்டோடு இருப்போம். அதனால் நம்ம அவருடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த தாழ்மையோடு வருவோம். அவருடைய வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய செய்ய நம்மளுடைய கேரக்டரில் நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தில் வழி நடத்துகிறாங்கன்னா அது அவர் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபை. அவருடைய கிருபையினால தான் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கிறோம். இதை தாண்டியும் நமக்குள்ளே நம்மளை அறியாமல் இருக்கக்கூடிய பெருமைகள், பெருமையான எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே கர்த்தர் அப்படியே மாற்றி போட்டு இன்னும் நம்மளை மேன்மையான இடத்திற்கு கொண்டு போவாங்க.